ஜென் கதைகளில் அடுத்த கதை அடி. ஒரு சீடன் தன் குருவை விட்டு நெடும் பயணம் புறப்பட இருந்தான். குரு அவனை அழைத்து வர சொன்னார். ஒரு சீடன் போய் அழைத்து வந்தான். பயணம் புறப்படவிருக்கும் சீடன் குருவின் கால்களில் விழுந்து வணங்கினான். அவன் எழுந்ததும் குரு அவனை ஓங்கி ஓர் அடி அடித்தார். சீடன் அதிர்ந்து போனான். மற்ற சீடர்களும் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன தவறு செய்தோம்? புறப்படும் நேரத்தில் இப்படி குருவிடம் அடி வாங்க நேர்ந்து விட்டதே என்று சீடன் மிகவும் மனவேதனைப்பட்டான். சுவாமி, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை இப்படி அடித்து விட்டீர்களே. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக நான் பேசியதே இல்லையே. உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் ஒரு காரியமும் இதுவரை செய்வதே இல்லையே. வந்ததும் வராததுமாக ஒன்றுமே சொல்லாமல் அடித்து விட்டீர்களே. குருவே, நான் செய்த குற்றம்தான் என்ன என்று சீடன் கண்ணீருடன் பரிதாபமாக கேட்டான். குரு சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் கொஞ்சம் கூட கோபமில்லை. என் அருமை சீடனே, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. நான் உன்னை அடித்தது தவறு ஏதாவது செய்ததற்காக அல்ல. நீண்ட பயணம் புறப்படுகிறாய். ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டாமா? நீ ஞானம் பெற்ற பிறகு திரும்பி வருவாய் என்பது எனக்கு தெரியும். அப்போது உன்னை அடிக்க முடியுமா? அதனால் கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதைக்கு இப்போதே அடித்து விட்டேன். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை என்றார் குரு சிரித்தபடியே.